ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த மாதத்திலும் ஆண்டவர் இயேசுவை நாம் ஆராதனை செய்ய நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இது நம்மால் உண்டானதல்ல, இது ஆண்டவர் இயேசு நம்மீது வைத்ததான கிருபை தான். நாம் இந்த பூமியிலே அநேக விதமான காரியங்களுக்காக பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம். நாம் என்ன பாடுபட்டாலும் என்ன உழைத்தாலும் நம்முடைய ஜீவனை காக்கவும் நம்மால் முடியாது. நம்முடைய சரீரத்திலே சுகபலன் ஆரோக்கியமுடையவர்களாக நம்முடைய பிரயாசத்தினால் இருப்பதும் நம்மால் முடியாது. அடிக்கடி மருத்துவமனைகளுக்கு கடந்து போய் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே ஆண்டவர் மீது அன்பும் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு வாஞ்சையும் நமக்குள்ள கடந்து வரும். நாம் அநேக விதமான நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் நம்மை நடத்தினதான வழிகள் அநேக வேளைகளிலே நம்மால் மறக்கப்படுகிறது. மனிதர்கள் செய்த நிந்தைகள், அவமானங்கள், துரோகங்கள் இவைகளையே நினைத்து அசை போட்டு கொண்டிருக்கிறதான ஜனங்களால் ஒருபோதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய கிருபைகளை எப்போது நினைத்து கொண்டிருக்க முடியாது. மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி நினைச்சதை விட்டுட்டு ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அவருடைய கிருபைகளை ஒவ்வொரு நாட்களும் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே தந்தார். இவைகளை நாம் நினைத்து பார்த்தால் நிற்கும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். நீங்கள் நித்திரை செய்யாமல் நடந்து கொண்டிருக்கும் போது, வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் எவ்விதமாக இருக்கிறதோ அப்படிதான் நீங்கள் நித்திரை செய்யும் போது உங்களுடைய ஆத்மா இருக்கும். வேதம் சொல்கிறது, நான் நித்திரை செய்தேன், என்னுடைய இருதயமோ விழித்திருந்தது. இருதயம் விழித்தே இருக்கும், அது நமக்கு தெரியாது. நாம் தூங்கும்போது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் நாம் தூங்காமல் இருக்கும்போது எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது அது இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இயேசு நம்மை ஜீவனோடு காத்திருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறோம். சுகபலனை தந்திருக்கிறார், சுகபலனோடு இருக்கிறோம். நன்மைகளை தந்திருக்கிறார், அதை என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம் என்றதான விசுவாசத்தோடு கூட நாம் இருந்தால் இன்னும் கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்த முடியும். கடந்த நாட்களிலே நம்மை நடத்தினவர் இந்த 2026 வருடத்தில் 6 மாதங்களை நாம் கடந்து 7வது மாதத்தை காண நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த 7வது மாதத்தின் ஆரம்பத்தில் நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலைகளெல்லாம் செய்வதற்கு முன்பு நாம் ஆண்டவரை துதிப்பதற்கும் அவர் கிருபையாக தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு நன்மைகளை செய்வாராக. இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதத்தின் புத்தகம் 62வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். இதில் நீங்க இந்த தேவனையே, இந்த அவராலே என்று சொல்கிறதான இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த 2மே ஒரு நீண்ட ஒரு சத்தத்தை கடைசியில கொடுக்கிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அதில் ஒருவேளை இந்த தாவீது இப்படி எழுதியிருக்கலாம், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவரால் வரும், அப்படி எழுதியிருக்கலாம்.
ஆனால் அவர் அவிதமாக எழுதாமல் தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். அப்படி ஒரு நீண்ட துணியுள்ளதான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். மனிதனுடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது. எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் உடைய இருதயம் காக்கப்படாவிட்டால் தேவையில்லாத எல்லாமே உள்ளே ஏறிடும். இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்தை காக்காதபடினாலதான் சத்துரு அவர்களை ஆட்டி படைக்கிறார். இருதயத்தை காக்காதபடினாலதான் தேவையில்லாத சுபாவங்களை சாத்தான் விதைத்து விட்டு போய்விடுகிறான். இந்த இருதயத்தில் இருக்க வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும். நீங்கள் எதை நம்புகிறீங்க? சிலர் நன்றாக இருப்பாங்க, ஆனா தான் பலவீனமானபடியே நினைத்து கொண்டிருப்பாங்க, தான் சுகவீனமானபடியே நினைத்து கொண்டிருப்பாங்க. சிலர் காலமெல்லாம் சுகவீனமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், அவருடைய இருதயத்தில் கர்த்தரை நம்புகிறதான நம்பிக்கையிலே குறைவுள்ளவர்களாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். இந்த தாவீது கர்த்தரையே அவன் நம்பினதான ஒரு மனிதன். அவர் இன்னொரு வேத பதிவில் சொல்கிறார், என் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? திடனாய் இருக்கும். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். நீங்கள் எதை நம்புகிறீங்க? யாரை வைத்து நீங்க நம்புகிறீங்க? ஒரு தேவனுடைய பிள்ளை வேற எதையும் அடிப்படையாக வைத்து நீங்கள் நம்பினால் அநேக நேரங்களிலே நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். சில வேளைகளில் நம்ம மனிதனை நம்புகிறோம், சில வேளைகளிலே மனிதனை நம்புகிறோம். அந்த மனிதனுடைய உதவி அற்றுப்போகிறதான வேளையில அந்த இருதயம் ரொம்ப சங்கடப்படுகிறது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரையே நம்புகிறதான ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் நம்புகிறதை உங்களுடைய நாவு அறிக்கை செய்ய வேண்டும். உங்களுடைய இருதயம் நம்புகிறதை உங்களுடைய நாவு என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இந்த நம்புகிறதான நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். நம்பிக்கை விசுவாசத்தை குறித்து பேசும்போது விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை நாம் எப்போதும் நினைத்து பார்க்க முடிகிறது. ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்துவம் பண்ணினவர், வாசிங்க, ரோமருக்கு நிருபம் 4:21, தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்னவென்றால், விசுவாசித்தான் உடனே கிடைத்தரும் அப்படின்லாம் நினைக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறதான காரியம், சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன இல்லை விசுவாசம் சொல்லுவாங்க. இந்த ஆபிரகாம் விசுவாசித்ததை அவன் முழு நிச்சயமாய் நம்பி அது வருவதற்கு முன்னாடியே அவன் மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லி இந்த வேதத்தில் சொல்லப்படுறது. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்னானா வல்லவனானா. தாமதமாகும் போது விசுவாசம் நம்மில் வல்லமையானதாக மாற வேண்டும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கிறதான விசுவாசத்தை விட பலமான காரியங்களை செய்யக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி திரும்பி
எப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் என்ன நினைத்தீங்க, என்ன ஆண்டவர் செய்திருக்கிறார், இதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி வைத்திருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில இது இப்படி இருந்தால் போதும் என்று சொல்லி நினைத்ததான் அநேக ஜனங்கள் மிக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்ததை விட வேதம் சொல்கிறது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான தேவன். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தான். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதும் என்ன செய்தான்? விசுவாசித்தான். கால தாமதமாகத்தான் செய்கிறது. விசுவாசிகள் சிலருடைய வாழ்க்கையில கால தாமதமாகத்தான் செய்யும். கால தாமதம் ஆகும் போது ட்ராக்கை மாற்றினா அதனால் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆபிரகாமுடைய மனைவி அந்த ட்ராக்கை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தார். அதனால ஒரு இஸ்மவேல் பிறந்தான். அந்த இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், இவருடைய விருப்பத்தின்படி பிறந்தவன். இந்நாள் வரைக்கும் வேதம் சொல்கிறபடி தன் சகோதரருக்கு எதிராக குடியிருப்பான், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை சகோதரருக்கு விரோதமாக இருக்கும் என்று சொன்னதான அந்த வார்த்தையின்படி இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எதனால் இது நடந்தது? விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் விலகும் போது நம்மால் சகிக்க முடியாத அநேக விதமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, காத்திருக்கிற வரைக்கும் காத்திருப்பாங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்கிற வரைக்கும் அறிக்கை செய்வாங்க. ஆனா இவர்களுக்குள்ள என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். சோர்ந்து போறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அந்த சோர்வு வருகிறதான வேளையில எந்த ஒரு நபர் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறார்களோ அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்வார்? தூக்கி நிறுத்துவார். அநேக வேளைகளிலே நாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்குகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அநேக வேளைகளில் நாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்புகிறதை எடுத்து தூர விட்டு விடுகிறோம். ஆனா அந்த வேலைகளில் நம்ம ஆண்டவரை சார்ந்திருந்தால் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? பலப்படுத்துவார். மத்திய சுவிசேஷத்துல நாம் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். என்ன விசுவாசம் இருக்கோ அதான் நாவேல அறிக்கையில வரும். இருதயத்தினுடைய நிறைவு தான். சும்மா பேசுனா சொல்லுவாங்க, இல்லை சும்மா பேசிட்டு அப்படி ஒரு அசட்டை சிரிப்பாங்க, சும்மா எல்லாம் சொன்ன அப்படிம்பாங்க. இருதயத்துக்குள்ள இருந்ததான் வெளியே வந்து, ஆனால் அது சும்மா நடிக்கிறாங்க. இருதயத்தினுடைய நிறைவினால் வாய் பேசும். இந்த இருதயத்தை வேற எதுவும் நிரப்ப விட்டுறக்கூடாது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? யார் நிரப்புகிறார்? சாத்தான். யார? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கல. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா சப்ரா அவர்கள் விசுவாசிக்கிறது. அவர்கள் சாத்தானுடைய இருதயத்தை நிரப்புவதற்கு இடம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சாத்தானுடைய இருதயத்தை நிரப்ப இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் எதை வைத்து உங்களுடைய இருதயத்தை நிரப்ப விருப்பப்படுகிறான் தெரியுமா? முதலாவது அவன் உங்களுடைய இருதயத்தை நிரப்ப விருப்பப்படுகிறது அவிசுவாசத்தை தான் உங்களுடைய இருதயத்தில் நிரப்ப விருப்பப்படுகிறான். அவிசுவாசம் நிரம்பி விட்டதென்றால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பது சாத்தானுக்கு தெரியும். எனவே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற முடியாது. சந்தேகம் என்பது என்ன? அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் இருந்தால் தேவனிடத்தில் ஒன்றையுமே இவர்கள் பெற்றுவிட முடியாது என்பதை அறிந்ததான சாத்தான் இருதயத்தை அவிசுவாசத்தினால் நிரப்புகிறான். வேதம் சொல்கிறது, பலவீனனும் தன்னை பலவான்
என்று சொல்வானாக. இருக்கிறது பலவீனம் தான் இருக்கிறது. ஆனால் எப்படி சொல்லணும்? பலவான் என்று சொல்லணும். பலவான் என்று சொல்ல வேண்டுமானால் இருதயத்திற்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அநேக வேளைகளிலே உங்களுக்கு முன் இருக்கிறதா, நான் பலவீனத்தோடு தான் வருவேன், நடக்கவே முடியாது அப்படிதான் வருவேன். ஆனால் அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது ஆண்டவரே பலப்படுத்துவார் என்னதான விசுவாசம் இருக்கும்போது அந்த விசுவாசம் அவர்கள் என்ன செய்கிறது? காலம் சென்ற தினகரன் ஐயா அவர்கள் அநேக வேலைகளில் கைத்தாங்களாக தான் ஸ்டேஜுக்கு கூட்டு வருவாங்க. கடைசி நாட்களில் ரொம்ப பலவீனமாக இருப்பார். கைத்தாங்கலை கூட்டி கொண்டு வந்து விடுவாங்க. ஆனால் அவர் கூட்டி கொண்டு விட்டதுக்கு பிறகு ஸ்டேஜில் அவரை யாரும் கையை பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அதில் அவர் ஸ்டேஜில் வரும்போது கொஞ்ச நேரம் தான் பேசணும்னு சொல்லிட்டு வருவார். ஆனால் அவருடைய நம்பிக்கைப்படி ஆண்டவர் அவரை பலப்படுத்தி எவ்வளவு நேரம் பேசணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அவ்வளவு நேரம் அவர் பேசுவார். பேசி முடித்து அவர் பலசாலியாக இந்த ஸ்டேஜை விட்டு இறங்குவார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதுதான். எதை நம்பியும் நீங்கள் விசுவாசிக்காதிருங்கள். பணத்தை நம்பி விசுவாசிக்காதிருங்கள். உறவுகளை நம்பி விசுவாசிக்காதிருங்கள். வேலையை நம்பி விசுவாசிக்காதிருங்கள். பிள்ளைகளை நம்பி விசுவாசிக்காதிருங்கள். எதையுமே நம்பி நீங்கள் விசுவாசிக்காதிருங்கள். வேதம் சொல்கிறது, என் ஆத்துமா தேவனையே நோக்கி காத்திருக்கிறது. மறுபடியும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்துடைய புத்தகத்துல 63ஆம் அதிகாரம் வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே நீ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே. நம்புறீங்களா? நான் நிறைய காரியங்கள் நம்பின காரியங்கள்லாம் யாரால் வந்தது? நான் நம்பும்போது நான் ஆண்டவரிடத்தில் சொல்கிறதான ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த ஒரு காரியத்தை குறித்து எந்த மனிதன் மேன்மை பாராட்டாதபடி என்னை நீங்கள் என்ன செய்யணும், நடத்தும். எல்லா காரியத்திற்கும் யார் தான் மேன்மை பாராட்டணும்? உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான எல்லா காரியத்திற்கும் அப்படிதான். சில காரியங்களுக்கு சில மனிதர்களை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்தலாம். அவர் கருவியாக பயன்படுத்தும் போது அந்த ஜனங்கள் தங்களை உயர்த்த மாட்டாங்க. நான் அனைவரும் நினைப்பேன், அனைவரையும் ஆச்சரியப்படுவேன். இவ்வளவு நன்மைகள் எல்லாம் இந்த சபையில் வந்த பிறகு அநேகருக்கு செய்திருக்கிறார். எங்களுடைய ஜெபத்தை கொண்டு எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக செய்திருக்க அவர்களுக்கு அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்களால் சபைக்கோ ஊழியருடைய குடும்பத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், அநேகர் விடுதலையை போயிருக்கிறாங்க. அநேகருக்கு பெரிய பெரிய நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் அவர்களால் அந்த ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்க முடியவில்லை, ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்க முடியலை. ஏன், என்ன காரணம் என்கும்போது ஆண்டவர் தெளிவுபடுத்தலான காரியம், அவர்களால் சில உயர்வு உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் என்றால் அவர்கள் மேன்மை பாராட்ட ஏதுவாகும். நீ இப்படிதானே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் தான் காரணராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அல்லவா? எனவே சிலருடைய உதவியை நான் உன்னை விலக்கி இருக்கிறேன். இந்த ஊழியத்திற்கு அவருடைய உதவி தேவையில்லை, உனக்கு அவருடைய உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிலருடைய உதவியெல்லாம் ஆண்டு விலக்கி வைத்திருக்கிறார். நான் இந்த ஊழியம் ஆரம்பித்த நாட்களில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். யார் யார் இந்த ஊழியங்களிலே உதவி செய்யும் போது அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் திரும்ப உதவி செய்ய ஆண்டு விடலை, ஊழியங்களுக்கு செய்ய விடலை. சிலரெல்லாம் ஊழியத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார். ஏனென்றால் இந்த ஊழியம் கர்த்தருடையது. ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்களுடைய குடும்பம் கர்த்தருடையது. எல்லாவற்றிற்கும் மேன்மை பாராட்ட வேணும்னா யார் தான் மேன்மை பாராட்டணும்? என்ன செய்வது? கர்த்தர் தான் மேன்மை பாராட்டணும். நான் நம்புகிறது அவராலே. நான் எதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறேனோ அதெல்லாம் கர்த்தராலே வந்தேன் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் நம்பினேன். ஆனால் அதுக்கு ஒரு 1% கூட ஏது இல்லை. அந்த நம்பிக்கைக்கும் அந்த காரியம் நடப்பதற்கு 1% கூட ஏது இல்லை. ஆனால் அத்தனை வருஷம் காத்திருந்த பிறகு ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையும் என்ன செய்திருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். எனக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தை ஊழியருக்கு உரியது மட்டுமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருக்கும் உரியது. நீங்கள் அவரையே நம்புங்க, அவரையே நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்க.
அவர் உங்களை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் நினைப்பதை விட பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார். நீங்கள் நினைக்கிறத விட, நீங்கள் நம்புகிறத விட, நீங்கள் விசுவாசிக்கிறத விட அதிகமாக மேன்மைப்படுத்தி நடத்துவார். வரப்போகிற நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய மேன்மையை நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறீங்க. உங்களுடைய விசுவாச கண்களால் முழங்கால் படியிட்டு இப்போது நீங்கள் அதை பாருங்க. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை மேன்மையாக நடத்துவாரால். எல்லாரும் முழங்கால் படியிட்டு விசேஷ விதமாக ஆண்டவர் நாளில் என்னோடு பேசி இருக்கிறார். குறிப்பாக என்னுடைய சந்ததி நான் நம்புகிறபடி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் விசுவாச கண்களால் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து இந்த ஆபிரகாம் எவ்விதமாக அவன் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானானோ அதே போல உங்களுடைய விசுவாசம் என்னது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களிலே நீங்கள் எதை நம்புகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய கையிட்டு செய்கிறதான காரியங்களில் நீங்கள் எதை நம்புகிறீங்க, ஆண்டவர் அப்படியே உங்களை வந்து நடத்த போகிறார். அதை நீங்கள் நம்பி உங்களுடைய விசுவாச கண்களால் அதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். ஆண்டவரே, நான் நம்புகிற நம்பிக்கையின்படி வரப்போகிற நாட்களிலே எனக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கு அறிந்திடலானா எத்தனையோ பதிலளித்தார். எனக்கு அறிந்திடலானா எத்தனையோ பதிலளித்தார். தேவன் கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி எப்படி நம்புகிறதோ, எப்படி எப்படி உம்மை விசுவாசித்து காரியங்களை எல்லாம் எதிர்பார்த்து உமக்கு காத்து கொண்டிருக்கிறதோ, அந்த நன்மைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நிமிஷத்திலே உருவாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபை நடத்துகிறதான ஊழியனாகிய நான் இந்த ஜனங்கள் நம்புகிறதான நம்பிக்கையின்படி அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் இந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஆத்மாவிலே செய்க, கர்த்தாவுடைய சரீரத்திலே செய்க, அவருடைய பிள்ளைகளிலே செய்க, அவருடைய வேலைகளிலே செய்க, அவருடைய தொழில்களிலே செய்க. என்னென்ன காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உம்மை நம்புகிறபடி அற்புதமாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்துங்க. ஆண்டவரே, அப்படி வழிநடத்த போகிறபடியாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த 7வது மாதத்தின் கால வேளையிலே உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து உடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கெல்லாம் கிருபை பாராட்டினீர். உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருப்பது உம்முடைய தயவினால் மட்டுமே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுதான் எங்களை நடத்தி வந்திருக்கிறது. உம்முடைய கிருபைதான் எங்களை பாதுகாத்திருக்கிறது. உம்முடைய கிருபைதான் கணக்கற்ற நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே செய்து வருகிறது. இதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் உம்மை நம்பி அநேக மேன்மையான காரியங்களை விசுவாசித்து இதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் காணப்படட்டும்.
நம்முடைய பிள்ளைகள் செய்கிறதான வேலைகளிலே நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க, தொழில்களிலே நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேவனுடைய ஞானத்தை கொடுங்க. வேலை செய்வர்களுக்கு ஏற்ற சுகபலனை, ஆரோக்கியத்தை, ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் மேலாக உமக்காக பக்தி வைராக்கியமுள்ள சாட்சியுள்ளவர்களாய் விளங்க கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆவியினுடைய பிரசன்னத்தினால் இந்த கால வேளையில பலப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வரப்போற நாட்கள் இதை குறித்ததான மேன்மையான சாட்சிகளை உம்முடைய பிள்ளைகள் சொல்லும்படி நீங்கள் இவர்களை ஆசீர்வதிக்க போகிறபடியாக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. வருகை தாமதிக்குமானால் இன்னொரு புதிய மாதத்தை காண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையிலிருந்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அவன் உட்கார ஒரு பாடல் பாடும்போது நம்முடைய கை பிரயாசம் வந்ததை கற்றுக்கொண்டு போகும்.